போலாமா? 1 செகண்ட். என்ன இதெல்லாம்? எஜமான். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. என்னது? ஆமா, இது எதுக்கு? கொடை விரிச்சாலாவது சின்ன கவுண்டர் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்களான்னு பார்த்தேன். இல்ல, வாங்க. எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. கையெழுத்த வேணா நாளைக்கு நான் வீட்டுல போட்டு கொடுத்து விடவா? ஏங்க சார், இந்த ஆடு அருவா, இந்த மனுஷன் இந்த கொடை ரெண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. இல்ல இல்ல இல்லப்பா, நாளைக்கு போட்டு தர்றேங்கிற கையெழுத்த. சார், இப்ப நீங்க வரலனா சார், ஒரு மோளம் வச்சு மாலை போட்டு கூட்டிட்டு போய் கையெழுத்து வாங்குவேன் சார். உங்க வசதி எப்படி சார்? இல்லப்பா, எத்தனை கையெழுத்து இப்பயே போட்டுறேன், வா போலாம். சார் சார், அந்த மாலை சார், மோளம் சார், ஒரே ஒரு மோளம் சார், வா போலாம். பெருமாளே அண்ணே, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. அத்தாச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்குங்க. வணக்கம்ப்பா. இந்த கொடை பிடிக்கிற தம்பி இருக்குல்ல, நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய தம்பி. ஒரு லோன் விஷயமா கேரண்டி கையில் கிடைச்சு, சரி சேர்த்தா கழுதியா போட்டு விட்டு போவோமே அப்படியே வந்தேன். துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க. பிச்சு பிடி இந்த பக்கம் வந்து. இங்க ஒண்ணு போடுங்க. எத்தனை? இங்க ஒண்ணு. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டா மடுவுக்கு ஒண்ணு கரப்பைங்க போட்டு இருக்கு. இந்தாங்க. அங்க ஒண்ணு போட்டாச்சு போட்டாச்சு. கேரண்டி கையெழுத்து போடுறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்கப்பா, கேட்டுக்க. நீங்க அவருக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. இங்க எதுக்குப்பா கூட பிடிக்கிறேன்? மறக்குப்பா. கொசு அதிகமா இருக்கே சார். பாத்தீங்களா, கொசுக்கெல்லாம் கூட பிடிக்கிறாரு. தங்கம்னாலும் தங்க, சாதாரண தங்கம் இல்லங்க. 58 கேரட் நிறைஞ்ச சொக்க தங்கம். 58 கேரட்டா? அவருடைய மொத்த எடையே தங்கம்னு சொல்ல வந்தங்க. விளக்கன மாதிரி கேட்டு. இல்லையா, காசு கொடுத்து டிக்கெட் இருந்தா முதல்ல போகணும். தாடியா மிசாந்திரி வந்தா முந்தப்படாது. போகுது. சீட் இருக்கு, ஆனா பெரியவங்க பக்கத்துல உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காது. நான் அப்படியே ஓரமா டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்தா ரோடு காத்துல பாத்து. ஏய், யாரா விசில் அடிக்கிறது? 6 வரைக்கும் பிறந்தவனே ஆள் ஏறிட்டு இருக்காங்கல்ல, அப்புறம் நாங்க எங்க இருக்கோம்? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா வாரியாத்தா, ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். வேண்டுதலா? கரெக்டா கட்டுவிட்டா? வாய் திறந்து பேச மாட்டியா நீ? இல்ல, பேசுவேன். இன்னைக்கு வந்து மௌனம் வரதான், யார்ட்டையும் பேசுறது இல்ல. அப்ப டிக்கெட்? டிக்கெட் எடுப்பேன். உங்களுக்கு கூட ஒரு டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போறது. அப்பா கண்டக்டர், ஒரு 2 டிக்கெட். எங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்க வேண்டாம். டிக்கெட் எடுக்காம எப்படிப்பா பஸ்ல? கவர்மெண்ட் பஸ்ல உன்ன மாதிரி கேனையும் தான் டிக்கெட் வாங்கிட்டு போவானுங்க. நான் துபாயில இருந்து வரும்போது ஃளைட்லயே டிக்கெட் வாங்கல. ஃளைட்லயா? எப்படி 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 எப்படி? எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா? எதுக்கு இவ்வளவு சத்தமா? எப்படி? அப்படி. இப்போ பஸ்ல டிக்கெட் வாங்கலாம் என்ன பண்ணுவாங்க? நடு ரோட்ல வண்டி நிப்பாட்டி கழுத்தை சேர்த்து அடிச்சு இறக்கி விடுவீங்க. ஓ, இப்போ ஃளைட்ல டிக்கெட் வாங்கலனா பறக்கும் போது பாதி வெளியில எப்படி இறக்கி விடுவான்? ஆமா. எப்பா, இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. ஆமா யார்? எதுங்க? ஆஹா, வளைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிட கூடாதா சாமி? ஆமா. செக்கிங் வருவான்ல, செக்கிங் வருவான்ல, வருவான்ல. வரட்டும். ஏன் எடுக்கலன்னு கேட்பான்ல? போடா வெண்ண. உன்னை எவனா இப்படி மரியாதை திட்டுவானா? அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி? நீ டிக்கெட் எடுக்கலாம்ப்பா. எனக்கு ஆன எடுத்துக்க, நீ பேசாம வந்தா போதும். சும்மா போய் உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நீ இந்த வண்டியில ஏறல, உன் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. ஐயோ கண்ணு, ஆரம்பத்திலே கண்டு போச்சா? வந்துட்டாங்கல்ல. அட சும்மா இருப்பா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறான். 2 பேருமே டிக்கெட் எடுக்கல. வரேன், நானாச்சும் எடுத்துட்டு போய் அதையும் கெடுத்து விட்டேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது தெரியல. வர்றானே. இந்த பாரு, நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேட்கலையா? நான் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்றேன், நீ முழிச்சிருக்க மாதிரி ஆக்ட் பண்ண.
கொரட்டை விட சொன்னா ஊழ விடுற. அட சும்மா இருப்பா. மிஸ்டர் டிக்கெட். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? டிக்கெட் 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 கொடுங்க. ஒரே ஒரு டிக்கெட் என்னது? இவருக்கு டிக்கெட். கண்ட நாய்க்கு நான் எதுக்கு டிக்கெட் வாங்கணும்? எந்த நாய்கிட்ட டிக்கெட் இல்லையோ அந்த நாயை கேளுங்க. சார் இவன் பிராட் சார். இது நேத்து டிக்கெட் முதல்ல செக் பண்ணுங்க. யாருக்கிட்ட? இது இன்னைக்கு டிக்கெட் தான். ஓன் டிக்கெட்டுங்க. நான் அப்பவே உன்னை டிக்கெட் எடுக்க சொல்லி சொன்னேன்ல. கேட்டா கவர்மெண்ட் பஸ்ல கேனப்பை தான் டிக்கெட் எடுப்பானா. அது மட்டும் இல்ல, இவரு துபாயில இருந்து வரும்போது பிளைட்லயே டிக்கெட் எடுக்காம தான் வந்தாராம். சரி சார், செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டா என்ன சொல்வீங்கன்னு சொன்னா, பொடா வெண்ண. அதை மீறி இப்படி பெருமூச்சு விட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில வாயிலே வயலின் வாசிப்பாராம். ஆத்தாடி ஆத்தாடியாவது காத்தாடியாவது டிக்கெட் எடுக்க வக்கல வெள்ள வெட்டி வெள்ள சட்டை. என்னடா இப்படி எத்தனை பேரை கிளம்பிறீங்க? இவர் ஒருத்தர் தான். ஏன் எந்திரா? கூப்பிடுறாங்கல்ல, போங்க சார். சார் சார் கொஞ்சம் இருக்கு சார், ஒரு நிமிஷம் சார். எப்பா உனக்கு அம்மா இவன் மட்டும் வேற யாராவது கேரண்டி கேட்டலாம் போட்டு ஒரு ஊர்க்காரன் நானு இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லா வாப்பா இருக்கு. காப்பாத்துப்பா. இந்த 50 ரூபாவை லஞ்சம்னு சொல்லி கொடுத்துரு. இது அடி வாங்குறதுக்கு முன்னால சொல்லப்படாதா? காது கொஞ்சம் கேக்குது. கொஞ்சம் இரு வர்றேன். யோ கை நீட்ட வேலையில வச்சுக்காத. இந்த 50 ரூபாய் லஞ்சம் வச்சுக்க. ஏடா தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல? எங்க இருந்தானா? பெகிரினா? தெரியாது. சார்ஜாவா? தெரியாதுப்பா. அபிதாபியா? அட நானே பிடிக்க வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். யார்ட்ட கேக்க? அந்த குடிமையான போய் கேள. சீட்டை குடிச்சுக்க. இல்ல சீடுங்க சுடுதுல. சுடுதா? தள்ளி உட்கார். ஆமா ஏன்டா கடப்பா பேசுற? துபாயில இருந்தனால 10 இடமும் தெரியுமேங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் சொல்ற வெண்ணைகளா? அண்ணே அவர்தான். இவன் தானா? ஆமாண்ணே. ஹலோ, how are you? சலாம் அலைக்கும். நிஜமாவே துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும். தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? இல்ல. சார்ஜா? இல்ல. அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க? துபாயில. துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருங்க? துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி. துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமா உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற? துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குற? இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா துபாயில நீ இருந்த அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கறல. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். திருப்பி சொல்லு. திருப்பியா? அட்ரஸ் திருப்பி சொல்லு. துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி சொன்ன. அந்த திருப்பியா? ஆஹா பயங்கரமான ஆளா இருக்கா. எது விவேகானந்தர் திருவா? ஆமா விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு? விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு. அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க. விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? இல்ல பாக்குறல. அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? மன்னாரன் கம்பெனி. போடாங் கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃப்ராட் பண்றதுக்கு? ஆமா நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்குறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். கேக்குறான் மேக்ரானா? மூஞ்சிய பார்த்தா வெஸ்டர்ன் டாய்லெட் மாதிரி இவன கலெக்டர் வேலைய பாத்துக்க போறேன். அங்க ஏத்த பேசிக்கிட்டு இருக்க? அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தான பார்த்தேன். என்னப்பா சின்ன பழம் சிக்க அச்சிங்க போட்டு வா. கிட்ட வந்து பேசாதயா. பேட்ஸ்மேன் அடிக்குது. அதுக்கு தான் சென்ட் அடிக்கறியா? ஆமாங்க. இது ஆமா. ஓஹோ ஐயா. ஏன் ஜோர் தின்னுட்டு. ஐயா ராசாங்க ஐயா. என் செல்லம் என் தங்கம். ஆமா நான் துபாயில கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தேங்கிறது உனக்கு எப்படி பாத்தறியா? அப்ப உண்மையிலேயே நீ கக்கூஸ் கழுவுற கம்பெனில தான் வேலை பார்த்தியா? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானாட்டா ஓளறிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன இலவு பாலிசோ? ஐயா நான் அந்த ஊர்க்காரங்கிட்டயும் பொண்டாட்டிட்டயும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன? பில்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நாரடிச்சறாதப்பா. கையெடு. அங்க ஒட்டகத்தை கழுவுனா இந்த நாத்தனாருது. தள்ளியா? தள்ளுங்கறல. இதுக்குமே இப்படிப்பா தள்ளுறது? ஆமா என்ன இது? ஜிங்கிச்சான் நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேர் கண்ணு நொல்லையாயிடுச்சு. அப்படியே எப்பப்பா? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. இது துபாய் ட்ரெஸ்ப்பா. துபாய் ட்ரெஸ் துபாயில தானே போடணும். ஏன் தமிழ்நாட்டுல போடுற? இனிமேல் நான் போடலப்பா. இனிமேல் போடல. அப்ப அவுத்துட்டு அமனமா தெரிய போற பொம்பளைங்க இருக்க ஊர்ல
செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன பண்ண போற? வேற ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு சொன்னேன். வேட்டி சட்டை. வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு துபாயில நீ எங்க வேலை செஞ்ச என்ன கேட்க போறீல? ஐயோ இனிமேல் கேட்கவே மாட்டேன், அதை பத்தி பேசவே மாட்டேன். நீ வேணா பாரு. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்தம் மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ வேணாப்பா அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. இப்ப இனிமே துபாய் எங்க இருக்குன்னு கேப்ப? கேட்க மாட்டேன். துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்னு அப்படிதான் சொல்லணும். போ. அப்புறப்பா வீட்டுல எது சில்லற வேலை இருக்கு சொல்லு, நான் பாக்குறேன். கக்கூஸ் கழுவணும். அப்பா இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். வண்டிய மாத்திராண்டா கேட்க மாட்டாயப்பா. ஏன் மச்சான் சொல்லு. துபாய் போயிட்டு வந்தீங்களே, எனக்கு ஒரு சட்டை துணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா? ஆமா, சட்டை துணி. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. ஏடா எவ்வளவு நாள் இதாடா அந்த மூட்டையை முடிஞ்சு சைக்கிளை கட்டிக்கிட்டே அலைய போறீங்க? என்ன மாதிரி துபாய்க்கு போனோமா, ஒரு 3 வருஷம் இருந்தோமா, அங்க இருந்து இங்க வந்தோமா, செண்ட் அடிச்சோமா, செட்டில் ஆனோமா, 4 குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான்னு இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே தெரியுறியா? என்ன பண்ண சொல்றீங்க மச்சான்? வாயப்ப என்ன பெத்து போட்ட நேரம் அப்படி. மச்சான் முன்ன விட நீர் இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. மாப்பிள நான் மட்டும் மாடா சில்லுன்னு இருக்கேன். துபாயே சில்லுன்னு நாடா கிடக்கு. ஏண்டா மாப்பிள துபாய் ரோட பாத்திருக்கியாடா நீ? நான் எங்க பார்த்தேன்? நீதான் தென்காசிக்கு போயிட்டு வர மாதிரி புசுக்கு புசுக்குன்னு போயிட்டு வருது. அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா, மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபூதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வாரம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. அப்படியே வச்சா அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள் சனியனே சனியனே. அப்புறம் என்ன மயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாயை பார்த்து தப்பா செருப்புங்கற பிச்சு விடு பிச்சாமா. இது இல்ல மச்சான்டா பேசுறேன். என்னடா தப்பா பேசிவிட்ட நானு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க? பெரிய தண்ணில இல்ல வில்ல என்ன தெரிஞ்சலி செருப்பு தெரியாம சொல்லிட்டு போடா போடா போடா. நீ யாராவே? ஐயய்யய்ய சிச்சி சிச்சி எப்படி நீ என்ன செருப்பு தடிக்கலல்ல? அட மச்சான் மரியாதை கொடுத்தா செருப்பு தடிப்பானாம்ல, இழுத்து வச்சு அழுத்து போடுவான் நாக்க. அட பாவி, இவ்வளவு கோவக்காரன் நமக்கு தெரியாம போச்சே. என்ன? இது என்ன இன்னொரு கண்ட வருது? ஆஹா, மேல வர வினைய வச்சிருக்கமே. இனிமேல் இங்க நிக்க கூடாதா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த Dress போட கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நில்லு. ஏய் தமிழ்நாடு கிடையாது, இந்தியா. இந்த பாரு போகாத. நின்னா செருப்பு மேல விழுந்துருமே. ஐயோ நல்லா இருக்கியா? ஏயா கழட்றது அண்டவரா? இந்த யா செருப்பு எடுத்துட்டு போயா. நீ செருப்பை எடுத்து குடுக்குறியா எரியறானே எவனுக்கு தெரியும்? நில்லுன்றல்ல. இந்த பாரு நல்ல மனுஷன் மாதிரி நடிக்காத. ஐயோ இறங்குற பச்சிலே ஏத்தி விடுறாங்களே. ஏய் எவ்வளவு ஆண்டியா? நல்லவள எனக்கு தெரியாதவங்க தட்டி போட்டு வந்து. பா இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்களே. அடாடாடா என்ன வெயில்டா. கூலிங் கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்கே. ஏய் மாப்ள, ஏய் துபாய் வேட்டி துபாய் கண்ணாடி பளபளங்கு. அம்மா இவ்வளவு நாள் போடாம இருந்தியே, அவன் ஊருக்கு போயிட்டான்னு சோரணையா எடுத்து போட்டுருக்க. ஏய் அப்படி கத்துற? வெள்ள பசியா பழனி மலைக்கு போன காதுல விழுக போகுது. இங்க பேசுறதா பழனிமலை கேட்க போகுது. அவன் காதுல கேக்குமியா? கேக்கும். அம்மா உனக்கு பெண்ண வேணும். இப்ப நீ எங்க புறப்பட்டீங்க? ஏடா சொட்ட பயல, நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுமாடா? ஏடா அப்படி உயிரை வாங்குற? யோ கொஞ்சம் வெண்ணி தெரிந்தா மூஞ்சி ஊத்தி விடு. இன்னும் மாப்ள, மாப்ளன்னு உரிமையில பேசினா ரொம்ப கோவிக்க. நான் போறேன். சர்ரா மாமே, இந்த ஊர்ல தான் இதுக்கு பேரு பஸ். துபாயில எல்லாம் இதுக்கு பேரு குப்பலாரி. அப்படியா? ஆனா இதுல எல்லாம் இந்த நாயை எப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னே தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. நீ என்ன கொஞ்சம் வரைச்சுக்கையா. போய்யா என்னையா பாக்குற? போயாக்கிட்டு. ஓய் என்ன நீ போ. சும்மா
காசு இல்லப்பா ஆ? காசு 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 இல்லைங்கிற யாத்துக்கு அடியா காசு சொல்றேன் நீ என்னப்பா ஏய் எல்லாம் வல்ல இறைவா, தாயே வேளாங்கண்ணி மாதா, இன்னைக்கு போல என்னைக்கும் உன்னோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க நீதான் அருள் புரியணும். நான் ஃபைனான்ஸ் பண்றேன் இந்த படம் 100 நாளைக்கு மேல ஓடி பணம் கொட்டோன்னு கொட்டி இந்த சினிமா கம்பெனியும் என்னுடைய பணப்பெட்டியும் மேல மேல நிறையவும் எங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கவும் நீதான் அருள் புரியணும் தாயே. முதலாளி முதலாளி ஆமென். என்னடா கோட்டையை காணோம் முதலாளி. கோட்டைய காணுமா? அங்க பாருங்க. கோட்டை எடுத்துட்டு போன பரதேசிங்க நாளைக்கு வட்டிக்கு காசு வேணும்னா எங்கிட்ட தானே வந்து ஐயா அப்படின்னு கைய காலை பிடிச்சு விடுவானுங்க. அப்ப பேசிக்கிறானுங்களே. கழுத்து இருக்கிற வட்டியில வாங்குறீங்க. அதுல கடுப்பாயி போனவங்க அருப்புக்கோட்டை பைனான்ஸுக்கு பதிலா அருப்பு பைனான்ஸே போதும்னு மக்களே முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இங்க வா. அதனால அருப்புக்கோட்டை பைனான்ஸ் அருப்பு பைனான்ஸ் மாத்திட்டாங்களா? அநியாயமா வட்டி வாங்குறேன்னா நன்றி கெட்டவனே. நீ என்ன ஓசியில வேலை பாக்குற? வட்டி வாங்கலன்னா உனக்கு எப்படா சம்பளம் கொடுப்பேன்? முதல்ல கோட்டையை தேடி கண்டுபிடிச்சு ஓட்டுறா போடா. சரியா முதலாளி. வந்துட்டானு. ஐயா ஐயா என்னாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சியா? வெரி குட். அத வாங்க இவர் தயாரா இருக்காரு. ஆமா, இவர்தான் காயலாங்கடை கார்த்திகேயன், மொத்த வியாபாரி. கையோடு கூட்டு வந்துட்டேன். நீங்க அந்த பொருளை மொத்தமா எடுத்துட்டு போயிடுவீங்களா இல்ல அக்குவேர் ஆண்டு வர பிச்சு வித்துருவீங்களா? அது பொருளை பார்த்தா முதலாளி சொல்ல முடியும். பொருளை பாருங்க, நான் காட்டுறேன். எங்கடா அந்த சுந்தரா டிராவல்? ஹாப்பி பர்த்டே டு யூ அன்புள்ள சுந்தர மாமா. இன்னைக்கு உங்களுக்கு 60வது பிறந்த நாள். நீங்க ஒரு முருக பக்தர். அதனாலதான் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோயிலுக்கு உங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த வருஷமாவது எந்த சேட்டையும் பண்ணாம வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க மாமா. மாமா, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. என்ன ஆயில் ஜாஸ்தியா இருக்கு? காக்கா பீ. சரி, காக்கா மூலியமா ஆசீர்வாதம் பண்றீங்க, சந்தோஷம். என்ன மாமா அதையும் கொடுக்குறீங்க உதையும் கொடுக்குறீங்க. சரி, எது கொடுத்தாலும் ஓகே. நான் போய் பொழப்ப பாக்குறேன். நானும் அப்ப இருந்து பாக்குறேன். பஸ் லொட்டு லொட்டு தட்டிட்டு வர யாரா நீ? இந்த ஆள் யாரு? எது நாயாரா? இந்த பஸ்ஸோட ஓனர். அவரோட ஃப்ரெண்டுங்க. அவங்க அப்பாவுக்கு தங்கச்சி மகன். அவர் வந்து என் மச்சான், நான் மாப்பிள. பேரு அழகன். சுருக்கமா அழகு அழகுன்னு கூப்பிடுவாங்க. என்ன சிரிக்கிறீங்க? நக்கலா சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப பஸ் என்னுடைய ஓனர் திட்டு வாருங்கல்ல. இப்போ இந்த வண்டிக்கு நான் தான்டா ஓனர். எது? உன் முதலாளி இருக்கானே முதலாளி, அவன் இந்த வண்டி என்கிட்ட வச்சு துட்டு வாங்கியிருக்கான்டா. துட்டு அத கொடுக்க வக்கில்லாததுனாலதான் இந்த வண்டியை நான் இந்த ஆளுக்கு விற்க போறேன். ஐயா, முதலாளிக்கு முதலாளி. என் முதலாளி வந்தவன உங்க பணத்தை கொடுத்துருவாரு முதலாளி. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க முதலாளி. எங்கடா உன் முதலாளி? என்ன அப்படி பாக்குற? உன் முதலாளி இந்த கார்ல வருவான்டா. உன் முதலாளி இந்த மாதிரி கார் வாங்கணும்டா 7 ஜென்மம் எடுக்கணும். வணக்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நேத்து வரைக்கும் ஏழையா இருந்த என் முதலாளி பாத்தியா ஐயா கார்ல வந்துட்டான். என்னமோ பேசுன? யார்கிட்ட பேசுற? அட உடுப்பா, நமக்கு வேண்டியது பணம். சாரி. அது ஏ கோபி. எஸ். பேங்க்ல எவ்வளவு பணம் இருந்தாலும் மொத்தத்தை எடுத்துனாலும் மூஞ்சில ஏறிடா. ஏறிங்க. கேவலமா பேசுறாங்க. பஸ்ஸ தட்டி தட்டி பாக்குறாங்க. அழகா அமைதி அமைதி. அதான் வந்துட்டேல. ரொம்ப ஓவராவுல பேசுறாங்க. சார், லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல சார், டீ காஃபி ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி. எனக்கு சார் கால்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார். அட போப்பா, கார்ல வந்து ஓசி டீ வேறையாக்கும். கோபி, நாள் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? நம்ம பஸ்ஸ இந்த பண்ணாடிட்ட விற்க போறானா. அடாதான் சாரி சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுத்தி விடுற? சும்மா இருப்பா. கோபி, பணத்தை கொடுப்பா. முதலாளி, நான் பணம் கொடுக்க கொஞ்ச நாள் தானே லேட் ஆச்சு. அதுக்குள்ள இந்த அழகான பஸ்ஸை விக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? தப்பு தான். எங்க அப்பாவோட ஞாபகமா என்கிட்ட இருக்க ஒரே நினைவு சின்னம் இந்த பஸ் மட்டும் தான். சாரி கோபி, தொழில் வியாபாரம்
பணம் சம்பந்தப்பட்டது. ஓமா பேசிட்டே தப்புதான்பா. பணத்தை கொடு. காலையில தான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய். 10,000 தானா? சரி பரவாயில்ல கூட. எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவசரப்படுறீங்க. சரி, அத வாங்கறதுக்காகத்தான் ஒருத்தர்கிட்ட போனேன். அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி இல்லன்னு சொல்லி. இல்லன்னு சொல்லிட்டானா? அப்ப பணம் இல்லையா? இல்ல, சாரி. சண்டாளா. டேய், அந்த வெத்து பேக வச்சுட்டா 10 வாட்டி சாரி கேட்க வச்ச. வண்டி ஏறா. சரி சார். முதலாளி, என்ன நீங்க ரொம்ப அவமானப்படுத்துறீங்க. நான் பசி பட்டினிமா இருக்கும்போது கூட இப்படி ஒரு காரியத்தை நான் செஞ்சதே இல்ல. இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். மாப்பிள்ள சொன்னாங்க, வேணாம், அவசரப்படாத. உள்ள நாய் பூ வச்சிருக்காயா? அவசரப்படாத. தங்க நகை எங்க தாத்தா எனக்கு போட்டது. இந்தாங்க புடிங்க. தங்கம் டமா தூண்டு இருக்கு, கயிறு இவ்வளவு பெருது இருக்கு. கேவலப்படுத்தாதீங்க சார். நான் 3 வயசு இருக்கும் பொழுது எங்க தாத்தா பாசமா என் இடுப்புல மாட்டினாரு. அப்ப என் இடுப்பு சைஸ் இவ்வளவுதான். நான் வளர வளர 2 சைடும் கயிறை போட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டேன். சார், தற்சமயம் இதை வச்சுக்கிட்டு எங்க பஸ்ஸை விட்டுட்டீங்கன்னா நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோம். 1000 தான் சொன்னாலும் பணத்தை கொடுக்காம வண்டி எடுக்க விட மாட்டேன். ஐயோ ஐயோ அம்மா, வணக்கம் சார். எதுக்கு வண்டியை குறுக்கால் நிக்க அதான் வச்சு? சார், இந்த பஸ் நீங்க வண்டி எடுத்தாதாண்டா ஏன் வண்டியை நான் எடுக்க முடியும்? Yes, sir. ஏய், இல்லைங்க, பணத்தை கொடுக்காம வண்டி தொடக்கூடாது. அது வந்து இந்த பாரியா, உன் சண்டை எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க. முதல்ல வண்டி எடுங்க. என் வண்டியை நான் எடுக்கணும். நான் டியூட்டிக்கு போக டைம் ஆச்சு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நானும் என் டியூட்டியை தான் பார்த்துட்டு இருக்கேன். இவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்லாட்டி வண்டி எடுக்க விட மாட்டேன். சார், அதான் பெரியவர் சொல்றாருல, கேட்கணும்ல. என்ன சார் நீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி சார், உங்களுக்காக விடுறேன். லாஸ்ட் வார்னிங். அதை கொடு. தங்கம். தம்மா துண்டு தங்கம். மிச்ச பணத்தை எப்ப கொடுப்ப? பிப்ரவரி 30ஆம் தேதி. ஷூர்? ஷூர். பிப்ரவரி 30 பணத்தை கொடுத்துருவேன். சார், பிப்ரவரி 30 தருமா சார்? பிப்ரவரி 30. பிப்ரவரி 30, பிப்ரவரி 30. யோ, அதான் கோயிலுக்கு முன்னால் நிக்க வச்சு பிப்ரவரி 30ன்றாங்க. கொடுத்துருவானுங்க. கொடுத்து தொலையா. போய் தொலைங்கியா. ஐயோ, வணக்கம் சார். சரி சார், பாத்தீங்களா? இந்த பார், பிப்ரவரி 30 மறந்துட கூடாது. பிப்ரவரி 30, பிப்ரவரி 30, பிப்ரவரி 30. அப்பா, ஜனவரி பிப்ரவரி போலாம், ரைட். பிப்ரவரியில எதிரா 30. பூசிட்டாங்களா? பூசிட்டானுங்க. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னைய அடிச்சு கொல்லாம விட மாட்டேன். மச்சான், அவன் வந்திருக்கான்டா. எவன்? அவன் தான்டா அந்த காவாலி பையன். அட, யாரா அது? என் எதிரி. என் பாஸ்போர்ட்ட கண்ணா அப்படின்னு கடிச்சு குதறி என் வாழ்க்கையை கெடுத்தானே அந்த நாதாரி பையன். எலி எங்க? நம்ம செல்ஃப்ல. அவனை அது சரிங்க, சரி. ஏய், எங்க அப்பா போட்டோ கொன்னே போடுவேன். கேரளா சிக்னல் வேற போட்டாங்க. ஏய், ஓட்ட வழியா ஓடுறியா? இன்னைக்கு உன்னை சட்னி ஆக்காம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். காலு போத்துறது யாருக்குள்ள போலா விட்டுருவா உன்னைய. ஏய், யோ, ஆட்டோல ஓடுறியா? ஓடிட்டியா? கால தூக்கியா, கால தூக்கியா. ஏய், 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 அம்மா. எங்க போயிட்டான் இவன்? ஐயோ, சிக்னல் விழுந்துருச்சே. ஏய், அழகா, வேட்டுக்குள்ள ஓடியா, வேட்டுக்குள்ள. எலியா இது? எலியா? எலியாவது புரியா? போயா இல்ல. அம்மா, சொல்லுங்க மாமா.
ஐயோ என்ன பண்றது இவன் வேற கை ஆட்டுறானே ஐயோ இருங்க சார் அழகா ஐயோ கையில வேற காசு இல்லையே வணக்கம்ண்ணே வீட்டுல அண்ணி பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன விளையாடுறியா என்ன வண்டிய வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா சார் ஆனா வண்டி நியூட்ரல் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் கீரை போட்டு வண்டி எடுறா அங்கதான் சார் ஒரு ப்ராப்ளமே என் ஃப்ரெண்ட் இல்ல சார் தட் இஸ் ரொம்ப நெருங்கிய நண்பன் சார் அவனோட பாஸ்போர்ட் சார் அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல வச்சிருந்தான் சார் வண்டிக்குள்ள இருந்த எலி அவனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு கொதறி பூந்து பிரிச்சு சார் அவன் வெளிநாடு போற கனவே பாழாய் போச்சு சார் அந்த எலி இல்ல சார் இப்பதான் அவன் கண்ணிலேயே பட்டிருக்கு சார் நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு போன்னு அந்த கேர் லிவரை எடுத்துக்கிட்டு போய் எலிய கொல்ல போயிருக்கான் சார் வந்துருவான் சார் எப்படியும் கொண்டுட்டு ஒரே நிமிஷம் ஐயோ வீரப்பன் குட் மார்னிங் சார் எஸ் சார் டிராபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சல்யூட் சார் ஏய் நீ என்ன பஸ் நடு ரோட்ல நிறுத்திட்டு வேடி காட்டுறியா இல்ல சார் போன வாரம் ஆர்காட் ரோட்ல வண்டியை நிறுத்தி டிராபிக் ஜாம் பண்ண நீ தானே ஆர்காட் ரோட்ல சார் மவுண்ட் ரோட் அடித்தேரி ஏய் இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடு நினைச்சியா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே லாஸ்ட் வார்னிங் கொடுத்தேன் இனிமே இந்த டப்பா வண்டி எங்கேயாவது பார்த்தேன் அரெஸ்ட் பண்ணி உண்டிய வண்டியை உள்ள வச்சிருவேன் அழகா டேய் 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 என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா நான் அழகுன்னு உலகத்துக்கே தெரியுமே உங்கள சார் என் ஃப்ரெண்ட டேய் என்னடா வண்டியா ஓகே சார் என்னன்னு சொல்றேன் உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு ஆமா அந்த எலியை அடிச்சு கொல்ற வரைக்கும் எனக்கு பைத்தியம் தான் இந்த லிவர் இருந்தா தான் நான் வண்டி எடுக்க முடியும் இந்த லிவரை வச்சு தான் அந்த எலியோட லிவரை எடுக்கணும் ஐயோ இது மெயின் ரோட் ஏன் மெயின் ரோட்ல எலி அடிச்சு கொல்லக்கூடாது சட்டமா ஜாம் எது வண்டி இருந்த ஜாமையும் தின்றுச்சா டேய் அந்த ஜாம் இல்லடா டிராபிக் ஜாம் டிராபிக் ஜாமா போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே அதை விடையாடா இது யோ சும்மா இருங்கயா நல்லா கரெக்ட் பண்ணிட்டீங்களே கடிச்சிருச்சு லிவர் கடிச்சிருச்சு டேய் உனக்கு லிவர் கடிச்சிருச்சு எனக்கு லிவரே டேமேஜ் ஆயிடுச்சு Sorry, sir. எடுடா வண்டியா அழகா வண்டியில ஏறு இவன் தான் அழகனா ஆமா சார் எடுடா வண்டியா சரிங்க சும்மா சார் இருங்கயா அம்மா ஐயோ யாரா வாங்குது நான் இல்ல சார் கொஞ்சம் கழுத்து தொன்ன பிடிக்கிறீங்களா இத போடுங்க சும்மா இருங்கயா நான் சொல்லிட்டே இருக்கேன் அம்மா ஐயோ மறுபடியும் நான் இல்ல சார் இவன் தான் சார் தெரியாம அடிச்சார் சார் கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார் இத போடுங்க புடிங்க இத புறா ஏய் ஜனாதிபதி சார் இத கொஞ்சம் பிடிங்க சார் இத போடுங்க ஏய் என்னடா இது ஹார்ன் ஏறா வண்டில ஐயோ அடிக்காதீங்க சார் ஏறு 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 போ ஏறா வண்டில ஏறு சார் அழகனா சார் அங்க ஒன் மினிட் சார் டேய் சீக்கிரம் அந்த கேர் லிவர் எடுத்து மாட்டேன்டா அவன் வேற கத்திக்கிட்டே இருக்கான் ஐயோ அவசரத்தை அண்டால கை விட்டாரே உள்ள போகாது எடு 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 உம்மா ஏய் வண்டி எடுறா சார் ஆஃப் ஆயிடுச்சு சார் ஆஃப் ஆயிருச்சா ஐயோ எப்படியாவது எடுறா சரி சார் டேய் பின்னால இருந்து பஸ் தள்ளுற போடா நான் மட்டுமா நீ வாடா ஏய் நான் இறங்க யாரா வண்டி ஓட்டு போடா போடாண்ணா சார் இப்ப போனானே அவனை நம்பவே முடியாது சார் பஸ் தள்ளுறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டைலா வச்சு நின்றுவான் சார் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா அவனை கொஞ்சம் வாட்ச் பண்ண முடியுமா சார் என்னது நானா ஜஸ்ட் புலன் விசாரணை சார் வாங்க சார் சார் கொஞ்சம் கை வைங்க சார் கை வைக்க சொன்னல வண்டியில கை வைக்க சொன்னா மூஞ்சில கை வைக்கிறீங்களா சார் யார பார்த்து வண்டியை கை வச்சு தள்ள சொல்றேன் போய் தள்ளா போ தள்ளுறேன் சார் அடிச்சு வெத்துருவேன் ஏறிடும் தெரியுமா சார் தள்ளுறேன் போடா தள்ளா நல்லியே தள்ளி சாரி சார் கால் ஒடிஞ்சு போச்சு ஓட முடியல வண்டி நிப்பாட்டா அழகா நீ இன்னும் வண்டியில ஏறலையா கண்ணாடி உடைச்சிட்டேடா அச்சோ
டேய் ஏன்டா வண்டியை நிறுத்துறா எடுடா சரி சார் இப்ப எடுத்துறேன் சார். டேய் நிறுத்துறா ஏறலடா. ஐயோ டேய் வண்டி நிறுத்துறா. நான் ஏறில தொங்கிக்கிட்டு இருக்கேன். நான் உள்ள வந்துட்டா. உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்னடா பாக்குறது? என் குழந்தை ஊர்வலமே பாத்துக்கிட்டு இருக்கடா.